ஹலோ கைஸ், கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேலன்ஸ் சேலஞ்ச் ஈவெண்ட்டில் 4th சேலஞ்சு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சேலஞ்ச் நேம் வந்து பால் பஸ்டர். ஸோ அட்டாக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த சேலஞ்சு. இதில் விசா டவரு, அப்புறம் ஏர் டிஃபென்ஸு, அப்புறம் ஆர்ச்சர் டவரு எல்லாம் வந்து டவுன்கால் 8 லெவல் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பிளான்னா, கிளான் கஸ்டல் ட்ரூப்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து அதாவது இந்த கேனன் பக்கத்தில் ஒரு ஹாக் ரைடர் இறக்கி விடுங்க. இறக்கி விட்டிங்கன்னா அதில் உள்ள சிசி ட்ரூப்ஸ் வெளியே வந்துடும். ட்ராகன் நினைக்கிறேன், ட்ராகன் வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கனக்குள்ளே இந்த கார்னரில் போய் கிங்கை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. டிப்ளாய் பண்ணோன்னே பாய்சன் ஸ்பெல்லு அதோட 2-3 விசாடை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. ட்ராகன் வந்து கிளியர் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த 2 பக்கத்துலேயும் ஒரு கோலத்தை இறக்கி விட்ருங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் 3 வால் பிரேக்கரை யூஸ் பண்ணி வாலை உடச்சி விட்டுட்டு, அதுக்கு பின்னாடி 2 பெக்கா, இந்த பக்கம் 1 பெக்கா, அப்புறம் வால்கிரி எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணிவிட்டு ரேஸ் ஸ்பெல் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூரம், அதாவது கொஞ்சம் ஹெல்த் கம்மியானோடனே ஹீலிங் ஸ்பெல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக அந்த ஹாக் ரைடரை டெப்ளாய் பண்ணிடுங்க சுற்றி. ஸோ இந்த அட்டாக்கில் அவ்வளோவா வந்து இன்விசிபிள் ஸ்பெல் யூஸ் பண்ண தேவை இருக்காது. ஸோ இதை வச்சே அட்டாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வாங்க அட்டாக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஹாக் ரைடரு. வெளியே வரல, இப்போ இந்த பக்கம் இருக்கும். இப்போ ட்ராகன் வெளியே வந்துருச்சு. இப்போ ஸ்பைசர் ஸ்பெல் யூஸ் பண்ணுறேன். இதோட 2 விசாடு. ஸோ இப்போ ட்ராகன் டேக் டவுன் ஆயிடுச்சு. இப்போ 100% வாங்கியாச்சு. இந்த சேலஞ்சை சக்ஸஸாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு க்ளோவி ஓவர் கொடுக்குறாங்க, அதை க்ளைம் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்தம் வந்து ஸ்டார்ஸ் வந்து 12 ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ
ஸோ அடுத்த சேலஞ்ச் வந்து 2 days இருக்குது. ஸோ அப்புறம் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கைஸ்.